கொத்தடிமை. We are proud கொத்தூஸ். பெருமையா சொல்வீங்களா? நம்மள யாரு? 200 ரூபாய் ஊப்பி தான். ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்டாகிராமை திறந்தாலே ஒரு காமெடியாக போயிட்டுருக்கு. ஒருத்தன் என்னடானா நான் ப்ரௌடு கொத்தூஸுங்கிறான், ஒருத்தனா நான் ப்ரௌடு யூபிஸுங்கிறான். என்ன பேசுகிறானுங்கன்னே தெரில. கொத்தடிமைங்கிறத ப்ரௌடாக சொல்கிறானுங்களாம். இல்லை, எனக்கு புரியல. ஒரு அசிங்கமாக இல்லை, ப்ரௌடாக வந்து கொத்தடிமை, ஆமாடா நாங்கள் கொத்தடிமை, நாமாடா காசு வாங்கிட்டு எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ப்ரௌடாக ஸ்டேஜ் போட்டு ஜென்சியாம், டிஎம்கே ஜென்சி கிட்ஸாம் அப்படின்னு சொல்லி ஸ்டேஜ் ஏறி பேசுகிறானுங்க. அதாவது ஜென்சி கிட்ஸுங்கிறது என்னன்னு அவங்களே ப்ரூஃப் பண்ணுறானுங்க. அதாவது என்னன்னா மூளையே இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி. கொத்தடிமைங்கிறது என்ன தெரியுமா? கேவலமான வார்த்தை. அதாவது நீங்கள் அடிமையாக இருந்து அவங்க என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்ணிருக்கீங்கிறது தான் கொத்தடிமை. வேறு ப்ரௌடு கொத்தடிமை, வேறு ப்ரௌடு கொத்தூசான். ஏன்னா கொத்து பரோட்டா என்ன இது எதுவும் கன்றாவியாக இருக்குது நீங்கள் பேசுகிறதெல்லாம். லட்சக்கணக்கான பேர் பார்த்தாங்களாம், லட்சக்கணக்கான பேர் ரீட்வீட் பண்ணாங்களாம். என்னென்னவோ பேசுகிறானுங்க, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறானுங்க, அப்படி பேசுகிறானுங்க. அதாவது டிஎம்கே ஆளுங்களுக்கு அறிவுங்கிறது இருக்கா என்னன்னே தெரில. தப்பு நடந்தால் அதை பற்றி பேச மாட்டேன்றானுங்க. அதாவது அவங்க கட்சியில் இருக்க ஆளுங்க தப்பு பண்ணால் அதை பற்றி பேச மாட்டேன்றானுங்க. மற்ற யாரோ டிவிக்கு ஆளுங்க பண்ணுறாங்க, தேடி வெயிட் பண்ணிட்டே இருப்பானுங்காட்டிது. என்ன தான் தப்பு நடக்குது அப்படி பார்த்துட்டே இருப்பானுங்காட்டிது. 5 வருஷமாக இதே மாதிரி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா இந்த நேரம் ஸ்டாலின் சாரே ஜெயிச்சிருந்துருப்பாரு. நாங்களே ஸ்டாலின் சார் ஓட்டு போட்டுருந்துருப்போம். இந்த 5 வருஷமாக பார்க்காம ஸ்டாலின் சாரை தோக்கடிச்சிட்டு இப்போ வந்து ஜென்சி கிட்ஸ்ன்னு வந்து வி ஆர் ப்ரௌடு கொத்து பரோட்டா அப்படி இப்படின்னா என்ன நியாயம்? இதெல்லாம் நீங்கள் அப்பயே இதெல்லாம் கவனிச்சு வி ஆர் ப்ரௌடு கொத்து சார், நாங்கள் இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் ஐயாட்ட சொல்லியிருந்தீங்கன்னா இன்னும் நீங்களும் ஆட்சியில் இருந்திருப்பீங்க. பார்த்துருங்க கொத்து.